ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர் அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது பஞ்ச இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா, ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் அவர்கள் பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய, அவர்கள் புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது யஜுர் உபாகர்மா. தவிர ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அதை தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை
எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகரமா எல்லாரும் 2 பேருக்குமே வந்து, அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றத பார்த்தாலும்னா 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் 2மே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேயானால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி 2மே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுலாஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது 2ம் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரகதி அடைஞ்சிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக பார்த்தோம்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி இதெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆச்சு. திருப்பியும் வந்து சனி பகவான் வக்கரகதியானதுனால உடல் நலத்தில் பின்னடைவு. அதுவும் வந்து 6ஆம் அதிபதியான புதன் போன ஒரு ஆடி மாதம்லாம் வந்து சப்தமத்திலேயே போய் உட்காந்து 7ஆம் இடத்துல சூரியனும் அஷ்டமாதிபதியும் சேர்ந்து இருந்ததுனால உடல் நலத்தில் பின்னடைவு ரொம்ப அதிகமாக இருந்துடுது. இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இவ்வளவு நாளாக வந்து ஆடி மாதம் அதை தவிர வந்து 13 டே போயின்னு இருந்தது கல்யாணத்துக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நிச்சயமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் யுவதியாக இருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம். இந்த ஆவணி மாதம் பராபவ வருஷம் பார்த்தோம்னா 18/8 17/9 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகிறதுனால புதிய கடன் வரும். வீடு சம்பந்தப்பட்ட கடன்கள் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு, போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. 8ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். அரசாங்க பணிகள் வரக்கூடிய வாய்ப்பு. அரசாங்க பணியின் மூலியமாக பிரச்சனைகள் சிலது வரக்கூடிய வாய்ப்பு. சிறு சிறு தடங்களுக்கு பிறகு நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அரசாங்கத்தின் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். புத பகவான்
ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து 18ஆம் தேதியே போகிறார். 3/9/2026 வரலும் வந்து புதன் 9ஆம் அதிபதி 9க்கு 12ஆம் இடத்துல போயிருக்கார். உங்களுடைய பாக்கியங்கள் சற்று பின்னடைவு ஏற்பட்டாலும் 3/9/2026க்கு பிறகு 9ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் குரு பகவான் சமசப்தமத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கார். அதனால் வேலை நிமித்தமாக வேலை கிடைத்தாலும் அதற்கு உண்டான கூலி கிடைக்காது, வேலையில் பெரிய அங்கீகாரம் இருக்காது. எப்போது 1ஆம் தேதி வரலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 1/9/2026 ஆட்சி பெற்று போகிறதுனாலே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து பார்த்தோன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், ஏரோஸ்பேஸு, ஏரோநாட்டிக்ஸ் இந்த மாதிரியான வியாபாரங்கள், அதை தவிர வந்து இந்த அரசாங்கத்தின் மூலியமாக வரக்கூடிய வியாபாரங்கள், சட்டம் ஒழுங்கு, இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பெரிய மாற்றங்கள் 9-10 அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். பொது வாழ்வில் இருக்கிறவங்க பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம், திருமண பாக்கியம் அமையக்கூடிய காலம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சுகங்கள் நிச்சயமாக சற்று குறையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய கடன் அமையும், கடன் மூலியமாக வியாபாரம் பெருகக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் நிச்சயமான வெற்றி, ஜேஇ, ஐஐடி இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும், மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு, சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் ஷார்ட் பீரியட் அந்த மாதிரியான விஷயங்களில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் வர்றதுனால மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால நிச்சயமாக தொழில் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம், ஒரு பெரிய உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு அங்கீகாரம், ஒரு பொது அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது. இந்த மாதத்தில் வந்து எல்லா நாட்கள்லையும் நல்லபடியாக இருக்கும். சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கணும்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 9/8 11/8 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 9/9/2026 11/9/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தில் எல்லா விதமான விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது. இருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்கும். இதை தவிர பார்த்தோன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வழிபடுங்க. காலபைரவரை தேய்பிரை அஷ்டமியில் போய் ஒரு தடவை வழிபட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது.
இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம வந்து மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் வந்து அன்றைக்கே வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது. சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர். அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையானால் வந்து திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் வந்து போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது வந்து உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோன்னா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் வந்து அவர்கள் வந்து பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் வந்து திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர வந்து ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் வந்து 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அதை தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா. எல்லோரும் 2 பேருக்குமே வந்து, அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும் 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேனால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவோம். இந்த வாட்டி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுல அஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு
விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கார். அதாவது பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8 17/9 வரலும் உண்டான நாட்களில் பார்த்தோன்னா ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அன்றைக்கே வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துல குரு பகவான் தனிச்சு இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிநாதனும் 2ஆம் இடத்துல எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷமான நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தோம்னா தொழிலில் மாறுதல்கள் இருக்கும். தொழிலில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். 6-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியிலே இருக்கிறதுனால வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தொழில் மூலியமாக லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதுவும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும். அனலிட்டிக்கல் சைடு, அதை தவிர வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, இந்த மாதிரி அது டிராஃப்ட்ஸ்மேன், அதாவது எழுத்து பணியில் இருக்கிறவங்க, எழுத்தாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தேனால் சூரியன், கேது, புதன் 3 பேருமே இந்த மாதம் 3/9/2026 வரலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதன் 3/9 அன்றைக்கி மாறிடுறார். அது வரலும் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு உங்களோட ஐடென்டிட்டி வெளியில் வரக்கூடிய, உங்களுக்கு இன்னும் தனித்துவம் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள், எழுத்து பணிகளில் தனித்துவம் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் முயற்சிகளில் சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அரசாங்கத்தில் பணிகளுக்கு போனீங்கன்னா சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாறுதல்கள், வேலை மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர 1/9/2026 5ஆம் இடத்துக்கே போகிறார். அதனால் நீச்சப்பெற்ற சுக்கிரனாக இருந்தாலும் திக்பலம் பெறுறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்துக்கே வந்து புதன் வரார், உச்சம் பெற்று போகிறார். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய மாறுதல்கள் வரும். வெளிநாடு போய் படிக்கணும்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, நினைத்த காலேஜ் கிடைக்கும், யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர் யோகங்கள், பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சூரியனும் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிற 9ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறார். அதாவது 1/9/2026 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது
நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பூர்வீக கோவிலுக்கு போய்ட்டு வருவீங்க, மூதாதையர் கோவிலுக்கு போய்ட்டு வருவீங்க, சொந்த குலதெய்வத்தை போய் வழிபட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால 6ஆம் அதிபதி அங்கே போய் உட்கார்றதுனால ரத்த அழுத்தம் வளர்த்தவரை உடலில் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். ராசிநாதன் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் போய் 4ஆம் இடம் போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், பணவரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், அமைதி நிலவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு பணம் புரளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கேத்து இருக்கிறதுனால சிறு சிறு தடைகளுக்கு பின்னால் அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் சூட்டின் மூலியமாக, உஷ்ணத்தின் மூலியமாக உபாதைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. அதாவது 24/8 26/8/2026 வரலும் சந்திராஷ்டம நாட்கள். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க. இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் கிருஷ்ணர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா நாவல் பழம் வாங்கி சமர்ப்பிச்சுட்டு வாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள். அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும், சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள்.
சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர். அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது, நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா, ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் அவர்கள் பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய, அவர்கள் புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அதை தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா. எல்லாரும் 2 பேருக்குமே அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும்னா 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 4/9 அன்றைக்கி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேனால் அஷ்டமி தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் ஒரு நாளும், அதுக்கப்புறம் ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் கொண்டாடுவான். இந்த வாட்டி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் கோகுல அஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெடியூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதத்தில் துவங்குறார். அதாவது ஆவணி மாதம் பராபவ வருஷத்தில் 18/8/2026 17/9/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல குருவோட சம்பந்தத்தில் இருக்கார். பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம், முதலீடுகள் அதிகமாக பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும். எதிர்பாலினத்தர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். அதாவது 7ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தொல்லைகளை பார்ட்னர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவரோடையும் சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார். போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உடனடியாக, அதாவது 18ஆம் தேதி அன்றைக்கே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனோட, ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து கேதுவோடு இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துலேருந்து 12ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நல குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர ஒரு சின்ன மனசுக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அது ஒரு ஷார்ட் பீரியடு தான். எப்படின்னா 18ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி 3/9/2026 அன்றைக்கி பார்த்தாங்கன்னா உங்களுடைய ராசிக்கே புதன் வந்துடுறார். ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துக்கு வந்துடுறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதன் ஆட்சி பெற்று போகிறதுனால, அவரே 10ஆம் அதிபதின்றதுனால கண்டிப்பாக தனித்த புதனாக இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் வர்றதுனாலையும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதை தவிர எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும்னு சொல்லிட்டோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அதை தவிர பார்த்தாலேனால் இந்த ஷேர் இண்டிசஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கதை, கட்டுரை, இந்த மாதிரியான விஷயங்கள், விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்கள, இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது பார்த்தாலேயானால் மறைந்த இடத்திலிருந்து நிலத்தின் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர புதையல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் நல்லபடியாக தொழிலுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே நீச்சப்பட்டு போகிறார். குடும்பாதிபதி 2/9க்கு உண்டானவர் உங்களுடைய ராசியிலே நீச்சப்பட்டு போகிறதுனால சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் 1/9/2026 குடும்பாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறார். 2ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்களில் நிச்சயமாக ஜெயம் உண்டு. கவலைப்பட தேவையே இல்லை. குடும்பத்தில் சந்தோஷம், குதூகலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 10ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கார், 3ஆம் அதிபதி. அது தவிர முயற்சி ஸ்தான அதிபதியே தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்றதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். பணம் வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது குடும்பம் வாக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரேராக தான் வரும். அதனால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குதூகலம், மாற்றம், ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏறுமான காலமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக 3/9/2026 அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. 12ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும்.
பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் குதூகலம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம், நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லபடியாக இருந்தாலும் அதிகமான முதலீடுகளை எடுத்து போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வரும். போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். கவலைப்பட தேவையில்லை. 3 8 அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 8க்கு 3ஆம் வீடுன்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான முயற்சிகள், தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் சில நாட்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கின்னா 1/9/2026 2/9/2026 இந்த 2 நாளும் முடிஞ்ச வரலும் எந்த ஒரு புது டெசிஷன்ஸோ ஏதோ வெளியூர் வெளிமாநிலம் போகிறதோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ராமர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டுட்டு வாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலும் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள். அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது. சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர். அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் திருப்பியும்
தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் வந்து போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது வந்து உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் வந்து அவர்கள் வந்து பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் வந்து திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர வந்து ரிக் உபாகர்மா இது ரெண்டும் வந்து 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா எல்லாரும் 2 பேருக்குமே வந்து அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும் 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்கு. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி அஷ்டமி ரோகிணி நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேனால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும் அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுல அஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம் இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். மிகப்பெரிய விசேஷம். இன்னும் விசேஷம் என்ன அப்படின்னா உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம். அது தவிர பார்த்தோம்னா மறைந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவா, ரெசிடென்ஷிப், பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்பு, அது தவிர வந்து கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையும்.
ராசிக்கு 7ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கார். அதனால் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புது புது முயற்சிகளை போடுவீங்க. முயற்சிகளில் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றி வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், சனியையும் பார்க்குறார். அவர் அதாவது 2ஆம் இடத்தின் அதிபதியான சனியையும் பார்க்குறார். அதனால் பண வரவிற்கு என்றைக்குமே பஞ்சம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். ஒன்றாவது ஃபேக்டரில் பணம் வந்துட்டே இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் சற்று பின்னடைவு, பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மேற்படிப்பு படிக்கக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தாயின் உடல்நிலையில் சற்று நல்லபடியாக இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை 4ஆம் இடத்துல விழுது. அதனால் சனியும் வக்கரகதியில் இருக்கிறதுனால நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அன்னைக்கு இருக்கிற, அதற்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு போகிறோம். நல்ல ஒரு ஏற்றம். 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடியது தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த யோகம் வந்ததுன்னா என்ன அப்படின்னா, பொது காரியங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செலவு பண்ணுவீங்க. பொது விஷயங்கள், தர்மம் பண்ணக்கூடிய மனப்பாங்கு நிச்சயமாக வரும். அதோடு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற சனி பகவான், அதாவது சுக்கிர பகவான் இருக்கார். 10ஆம் இடத்துல போய் சுக்கிரன் நீச்சம் பெற்று போகிறார். இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து, இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து 10ஆம் இடத்துல போய் நீச்சம் பெறதுனால, அதாவது 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் நீச்சம் பெறதுனால வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் வேலைக்கு தகுந்த கூலி கிடைக்காது. 1/9/2026க்கு மேலே பார்த்தாலேயானால், அதாவது 1/9/2026 இன்றைக்கி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். அதாவது அவருடைய வீட்டுக்கே அவர் வரார். அதனால் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர 3ஆம் தேதி 3/9 அன்றைக்கி புதனும் அவருடைய வீடு 10ஆம் இடத்துல விடுறார். 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் போய் உட்கார்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தொழிலில் மிகப்பெரிய மாறுதல் இருக்கும். அக்கௌண்ட்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, அதை தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, அதாவது டீச்சிங் ஆப்ஸ் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் 10, 11, 9, 10, 11 3 கிரகங்களும் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் சென்று மேற்படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயினுடைய பார்வை ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மனக்லேசத்தை, மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவார். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. குரு மறைந்து இருந்தாலும் நிச்சயமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் இல்லைன்னா சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய மனப்பக்குவம் வரும். அதை தவிர பார்த்தாலேனா தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. 1/9 சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறதுனால தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9, 10, 11 அதிபதிகள் அங்கே இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரணும்னா அதில் கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலை மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். என்ன சில நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள். அது 7/9/2026 9/9/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டியதுன்னா சந்திரனுக்கு உண்டான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், அதாவது உங்களால் முடிஞ்சது இது கொண்டு போய் ஜலம் கொண்டு போய் கொடுங்க, இது அபிஷேகத்துக்கு, அதுவே போகும், நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும்.
இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் நல்லபடியாக இல்லை, அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்க. வியாழக்கிழமை சுண்டல் நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க. அங்கே இருக்கிற இவாள்கிட்ட சொல்லி ஆஞ்சநேயரை வழிபடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் வரும்.